நடிகரும் இயக்குநருமான மோகன் சர்மா வறுமை மற்றும் வயோதிகம் காரணமாக திருவள்ளூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் தஞ்சம் அடைந்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பல மொழிகளில் நடித்தும் மாநில விருதுகள் பெற்ற திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் பிலிம் சேம்பர் தலைவராகவும் பணியாற்றியவர். இவர் நடிகை லட்சுமியின் முன்னாள் கணவரும் ஆவார். தற்போது போதிய பண வசதியின்றி மருந்து மாத்திரைகள் வாங்க கூட சிரமப்படும் நிலையில் உள்ளார். தகவல் அறிந்து நடிகர் ரஜினிகாந்த் இவருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கி உதவியுள்ளார். இந்நிலையில் நடிகர் மோகன் சர்மா புதிய தலைமுறையிடம் பேசினார். 20 படம் எடுத்தவன், 2 படத்தை டைரக்ட் பண்ணவன், இவ்வளோலாம் ஃபிலிம் சேம்பரோட பிரசிடெண்டாக இருந்தவன், இவ்வளோலாம் ஆனாலும் கடைசியில் நான் வந்திருக்கிறது இங்கே கும்மிடிப்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கு, நந்தியம்பாக்கம்னு பேர். அந்த கிராமத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் தான் நான் இருக்கேன். எனக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு என்னோட மெடிசின்ஸு மாத்திரைகள் கூட என் கையில் ரூபாய் இல்லாத ஒரு நிலைமை வரவே நான் இங்கே எல்லாமே ஃப்ரீ. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். மேலும் தனது நம்ம கிராமம் படத்தின் தொலைக்காட்சி உரிமையை யாராவது வாங்கினாலோ அல்லது அரசோ திரையுலகினரோ உதவ முன்வந்தாலோ தனது எஞ்சிய நாட்களை கடத்த உதவியாக இருக்கும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரணதாதி அருராணி பராகுதர்ம சந்தர்த்தி.